முன்பொரு காலத்தில் 2 வெவ்வேறு முனிவர்கள் குழு இருப்பது வேதங்களிலிருந்து கண்டறியப்பட்டது. அவர்களில் ஒருவர் தேவர்கள் என்றும் மற்றவர்கள் அசுரர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அசுரர் குழு தேவர்களுக்கு எதிராக பல தொல்லைகளை செய்து வந்தார்கள். தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த முக்கிய அசுரர் சூரபத்மன் என்று அழைக்கப்பட்டார். அசுரர் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பெற்றவன். எனவே தேவர்கள் சூரபத்மன் தமக்கு இழைத்த அநீதிகளை முறையிட்டு அவனை அழிக்க சிவபெருமானை வேண்டுகிறார்கள். சிவபெருமான் தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்த அசுர வம்ச சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது 3வது கண்ணில் இருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார். குழந்தையான முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள். பின்பு சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதல்படி சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகன் திருச்செந்தூருக்கு வருகிறார். அப்போது தேவர்களின் குரு வியாழ பகவான் முருகப்பெருமானின் அருளாசி பெற தவத்தில் இருந்தார். முருகப்பெருமானும் அவருக்கு தரிசனம் தந்து அருள் அளித்துவிட்டு திருச்செந்தூரை படை வீடாக கொண்டு தனது படையுடன் தங்கி சூரபத்மனை அழிக்க வியூகம் வகுத்தார். அசுரர்களின் வரலாற்றை அவர் வியாழபவனிடமிருந்து அறிந்து கொண்டார். பின்னர் முருகப்பெருமான் தனது நவவீரர்களில் ஒருவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூதுவனாக அனுப்பி தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லையை நிறுத்த வேண்டும் என்ற தகவலை தெரிவித்தார். முருகப்பெருமானின் சமாதான கோரிக்கையை சூரபத்மன் ஏற்கவில்லை. கடைசியாக முருகப்பெருமான் சூரபத்மன் மீது போர் தொடுத்து சிவபெருமானிடம் வரம் பெற்ற மாமரமாக உருமாறிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழித்து சேவற்கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்துக் கொண்டார். அதனால் முருகப்பெருமான் சேவற்கொடியோன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்நிகழ்விற்கு பிறகு வியாழ பகவான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தங்கி அருள் புரியும்படி வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் வியாழ பகவான் உத்தரவின்படி விஸ்வகர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார். சூரபத்மனை அழித்ததில் முருகனின் வெற்றியின் காரணமாக முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் இந்த பெயர் செந்தில்நாதன் என்றும் இந்த இடம் ஜெயந்திபுரம் ஜெயந்தி வெற்றி என்று அழைக்கப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் மருவி திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு திருச்சீரலைவாய் என்ற மறுபெயரும் உண்டு.